டேய் டேய் வழி விடுங்கடா தெரியாம வந்துட்டேன். இது என்னடா வெள்ளை கலர்ல கடல் மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் திரும்பினா மேங்கிறானுங்க, இன்னொரு பக்கம் திரும்பினா பேங்கிறானுங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையாடா? நான் வாழ்க்கையில இன்னும் உள்படாம இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்னு இந்த பக்கம் இருக்கிற முட்டா பீஸு, இன்னொன்னு இந்த பக்கம் இருக்கிற முரட்டு பீஸு. கேட்டாவங்க எல்லாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா. என்னையவா குளிப்பாட்டுற? இன்னும் 3 நிமிஷம் வெளியே வந்தேன்னு வைய உன் கை கால கீரல் போடாம விட மாட்டேன்டா, இது சத்தியம். எனக்குன்னு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த தண்ணி முன்னாடி என்னை ஒரு எலிக்குட்டி மாதிரி ஆக்கிட்டியடா. இவ ஏன் திடீர்னு இவ்வளவு பாசம் காட்டுறா? வேலை நைட்டு எனக்கு போட வேண்டிய மீன் துண்டை இவளை சாப்பிட்டாலோ, இல்ல அந்த காஸ்ட்லி சோஃபாவை நான் கீர்னது தெரிஞ்சிருச்சோ? இருக்காது. இவனும் அவ்வளவு புத்திசாலி இல்ல. ஒரு போட்டோ எடுக்கணும் தாண்டா கூட்டி அந்த. இப்ப என்னடா என்ன வச்சு ஒரு போட்டோ ஷூட்டை எடுத்துட்டு இருக்க? மாடல் இல்லடா, பூனை. போன் கையில இருந்துட்டா போதும். என்ன பண்ண வந்தாங்கிறதையே மறந்துடுறது. என் ஓனர் ஒருத்தர் இருக்கானே, லேப்டாப் முன்னாடி உட்காந்து மண்டை பிச்சுட்டு இருந்தான். ஹெல்ப் பண்ணலான்னு கீபோர்டு மேல போய் படுத்தா, டேய் போடான்னு தூக்கி போடுறான். சரி போடா, உன் கோடிங்ல ஒரு செமிகோலன் எடுத்துட்டேன், இப்ப ரன் பண்ணு பாப்போன்னு வந்துட்டேன். நான் எதிரிக்கு ரிவெஞ்சு கொடுக்கறதுக்கு சரியான தருணம். காத்து இப்ப நம்ம பக்கம் வீசுடா. மூடுறா பெட்டிய. பெட்டிய மூடிட்டோன்னு சந்தோஷப்படாதடா. இந்த அட்டைப்பெட்டியை பிச்சுட்டு நான் வெளியில வரும்போது ஒரு பிடி மூண்டி கூட உடம்புல இருக்காது. உன்னை தெருநாய் துரத்துறப்போ மதுர் மேல கொண்டு வேடிக்கை வாப்பன்றான். இந்த சிங்காரத்தோட சபதம்டா.